ஹலோ காய்ஸ், நான் உங்கள் லகிலா. சிக்கன் வாங்குறதுக்காக நானும் தம்பியும் கறிக்கடைக்கு போயிட்டோம். கறியை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது அம்மா ஃபோன் போட்டாங்க, காயும் இல்லை, சேர்த்து அப்படியே வாங்கிட்டு வந்துருங்கன்னு. அதனால் காய் கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையான எல்லா காயும் வாங்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இங்கே கொஞ்சம் மழை பெய்யுது. ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னே அம்மா வாங்கிட்டு வந்த கறியை அலச ஆரம்பிச்சிட்டாங்க. கறியை ஒரு 4 தடவை அம்மா அலசிட்டாங்க. அலசி எடுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ காயெல்லாம் வெட்ட ஆரம்பிக்க வேண்டியதுதான். கொத்தமல்லியை கட் பண்ணிக்கணும். அப்புறம் பச்சை மிளகா 2, தக்காளி 2 கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் 4 எடுத்து தோலை உரிக்கணும். வெங்காயத்தை எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு தட்டில் மாற்றிக்கணும். கறி தொக்கு வைக்க தேவையான பொருட்கள்: அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வாணலை வைக்கணும். வாணல் சூடானோன்னே எண்ணெயை ஊற்றிட்டு அதில் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டுக்கணும். அது நல்லா கொதிச்சோடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை மிளகா 2 அது நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ தக்காளி போடணும். போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினோடனே கறி எடுத்து போடணும். இப்போ கிண்டி விடணும் கறி எல்லாத்தையும். நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வதங்கினோன்னே வீட்டு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், காரத்தூள் 1.5 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு,
இப்போ போட்டு கிண்டி விடணும் நல்லா. நல்லா எல்லாத்துலேயும் காரம் இறங்குற மாரி கிண்டி விடணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு இப்போ கிண்டி விடணும். கிண்டி வச்சுட்டு இப்போ மூடி வைக்கணும். கொதி வருதான்னு பார்க்கணும். கரண்டு பார்த்து நல்லா கொதி வருது. கிண்டி விடணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இன்னும் கறி இன்னும் லைட்டாக வேகலை. நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வெந்துடுச்சு சிக்கன். அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு பக்கத்தில் சாப்பாடு வச்சுருக்கோம். இப்போ வெந்துருச்சு. இப்போ வேறு யானத்தில் மாற்றணும். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.